கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பவும் போல வந்த அப்டேட் தான். ஆனா இன்னைக்கு பக்காவா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேவே இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே லாஸ்ட் 1 மந்தாவே இந்த அப்டேட் நான் போட்டிருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கோணத்துல நம்ம போட்டிருக்கோம். யாருக்கு பதிலா அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கா, இதெல்லாம் பாசிபிளா நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா யாருமே நம்பல. ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்புனீங்க. பிகாஸ் சோர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்பிக்கை கொடுக்குற விதமா போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த அப்டேட்டையுமே காணோம். அஃபீஷியல் சோர்ஸ் யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கே தரப்புல இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. அந்த விஷயம் தான் வைரலா போயிட்டு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம்ல ஏதோ ஒரு குளறுபடி. சிம்பிளா சொல்ல போகணும்னா எதுக்கு வளரணும்னு பேசிட்டு ரியான் பராக் இருக்காரு இல்லையா, ரியான் பராக் அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய துருவ் ஜுரைல் இவங்களுடைய ரிலேட்டிவ் தான் ஆர்ஆர்ல மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. ரியான் பராக் தான் நெக்ஸ்ட் ஒரு ஜெம்மா பாக்குறாங்க. அவரை தான் கேப்டனா போட போறாங்க. அவர் சொல்றதான் நடக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சஞ்சுக்கு அதுக்கு ஆட்சேபனை அப்படிங்கிறது கிடையாது. சஞ்சு என்ன சொன்னாலும் எதுக்கு தான் போறாரு. பட் இருந்தாலும் அவரை டீமுக்குள்ள இன்வால்வ் பண்ணலைங்க. ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, அதுல கூட அவரை கூப்பிடல. ஸோ ஏகப்பட்ட விஷயம் பார்த்தோம். சோசியல் மீடியாவில் ஒரு சில கிளிப்ஸ் பார்த்தோம். பட் இருந்தாலுமே இது எல்லாமே மீடியா திருச்சி விடுற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா போகும்போது பிக் குட் பாய், பெரிய குட் பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சொல்லிட்டு போனதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் ரீசெண்ட் டைம் அவர் போஸ்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய இன்னொரு டீமான டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் விளையாடக்கூடிய அந்த மேட்சை போய் பார்த்திருக்காரு. அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு எல்லோ கலர் லைனை கிராஸ் பண்ற மாதிரி மூவ் ஆன்ங்கிற மாதிரி போட்டு 7ஆம் அறிவு தமிழ் பாட்டு இதெல்லாமே போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய க்ளோஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பிசியோ, அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் யாரு அப்படின்னா ராஜாமணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு கூட பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட்டை தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல யூஸ் பண்ணிருக்காரு அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது என்னதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட பிரச்சனையே இல்லைன்னா கூட சிஎஸ்கேவே வந்து அப்ரோச் பண்ணா கண்டிப்பா நிறைய பிளேயர்ஸுக்கு அந்த டீம்ல போய் விளையாடணும்டா, ஒரு தடவையாவது விளையாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. கொடுத்தா வாங்கிக்குவாரு. அப்படி இல்லைன்னா அது அவருக்கு தான் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடலாம், அவருடைய நேச்சுரல் கேம் விளையாடலாம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேல ருத்து தான் அடுத்த கேப்டன் அப்படின்னாலும், ரிஷப் பண்ணிட்டு வந்தாலும் சரி, சஞ்சு சாம்சன் வந்தாலும் சரி, ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் பிளேயராக தான் விளையாட போறாங்க. ஸோ கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கும் சிஎஸ்கே மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இப்போ ஆட்டத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னைக்கு நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாலே 2 டேஸாவே சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் மேல நாங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்கோம். ஸோ நாங்களும் அதுக்காக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நியூஸை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ட்விட்டரோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க பேச்சுவார்த்தை நடக்கிறாங்கிறத அஃபீஷியல் சோர்ஸ் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியாவுடைய ஃபேமஸ் மேகசின்ஸ் நிறைய பேர் போட்டுட்டாங்க. சாதாரணமா ரசிகர்களுக்குள்ள பேசிட்டு இருந்த டாபிக் அவங்க வரைக்கும் போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். இது போக தமிழ் நியூஸ் சேனலே கவர் பண்றாங்க. சன் நியூஸ் முதற்கொண்டு நிறைய பேரை வந்துட்டு போட்டிருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்க போகுது. இன்னும் 1 inch க்ளோசர் அப்படிங்கறதா வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சிறப்பா சம்பவம் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்படி வந்துட்டா ருத்ராஜுக்கு அந்த 1 down பொசிஷன் மேல ஆசை போயிருங்க. ருத்து அண்ட் ஆயுஷ் மாத்திரையை வழக்கம் போல ஓப்பன் பண்ணலாம். ஸோ 1 downல ஆள் இல்லை அப்படிங்கறக்காக தான் அவர் அந்த இடத்துல போய் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாரு. இப்போ சஞ்சு வந்துட்டாரு அப்படின்னா அவர் பல தடவை ஆறாருக்காக அந்த பொசிஷன்ல ஆடி இருக்காரு. அவருடைய ஃபேவரட் பொசிஷன் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது டாப் 3 ஆயுஷ் மாத்திரை ஹிட்டர், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஹோல்டு பண்ணி கடைசி வரைக்கும் ஆடணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஸோ இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் நம்பர் 4ல தூபே, அப்படி இல்லைன்னா உருவில் பட்டேல், நம்பர் 5ல டெவால் பிரேவிஸ் அண்ட் நம்பர் 6ல எகைன் நம்ம தூபே வந்துட்டு ஒன்று நம்பர் 4 போடலாம் இல்லைன்னா 6 போடலாம். ஸோ இதுக்கப்புறம் தோனி, ஜடேஜா, அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லைனப்பா தான் இருக்க போகுது. இது போக ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் லைக் ஒரு கேமரூன் கிரீன், அப்படி இல்லைன்னா ப்ரூக் அவைலபிளா இருந்தாருன்னா அவர் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ், அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஃபின் ஆலன் வெளியில் இருக்காரு, பிரேஸ்வெல் வெளியில் இருக்காரு. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வேற லெவல்ல இருக்கும். சஞ்சு சாம்சன் மட்டும் இந்த டீம் கூட வரும்போது பேட்டிங் யூனிட் தனியா தெரியுது. ஆஃப்கோர்ஸ் 14 மேட்ச்ல 10 மேட்ச் வின் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் சைடா இருக்கு. பவுலிங் பத்தி பேசல, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தரமா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தா இன்னும் ஹாப்பி தான். நடக்க போகுது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நம்ம கதை மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். இது அஃபீஷியல் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்தே வந்தது. ரசிகர்களுக்கும் இன்பதிச்சு. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நேத்தே ஆக்சுவலா வந்துருச்சு, நேற்று ஈவினிங். பட் வீடியோ அப்படிங்கிறது நம்மளால இன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு. ஹோப்ஃபுல்லி இதெல்லாமே நடந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 5க்கு மேல ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்தா சந்தோஷம் தான். இதை பத்தின கருத்துக்கள் என்னவோ அது தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.